மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சதாபிஷேக சனி பகவான் எதிர்வரக்கூடிய 3/10/2024 27/12/2024 வரை கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் ராகுவின் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இவர் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை உங்களுக்கு வழங்குகிறார் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மகர ராசி அன்பர்கள் இயற்கையாகவே இந்த நேர்மையின் தன்மையும் உண்மையின் சத்தியத்தையும் இதெல்லாம் மதித்து நடக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள். இவர்களுக்கு இந்த சனி பகவான் 7.5 சனியாக நின்று கடந்த காலங்களில் கடுமையான பாதிப்பு உருவாக்கி பற்றுக்கொள்கிற அந்த பணப்பிரச்சனை மிகப்பெரிய சிக்கலாக உருவாகியிருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் எல்லாம் செலவாகுது, விரயமாகுது, மருத்துவ செலவு வருது, மீன் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தேடி வருது. தன்னுடைய திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு நிலையில் கடுமையான பாதிப்பு சந்திக்கிறேன். ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சக்ஸஸை பார்க்குறதுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. வருமானங்கிறத எனக்கு மிகப்பெரிய சிக்கலாக உருவாக்கி விட்டுருது. ஸோ நான் பாடுபடுற விஷயத்துக்கு முழுமையான ஒரு வருமானமும் வந்து சேர மாட்டேங்குது. வேறு ஏதாவது வகையில் விரயமாகுது, அல்லது என்னுடைய உழைப்பிற்கான முழுமையான அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான கவலைகள்லாம் ரொம்ப அதிக அளவில் இருந்திருக்கும். இந்த விஷயங்களை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஒரு குறுகிய கால வெற்றிகளை எல்லாமே தன்னிறைவாக எதிர்வரக்கூடிய இந்த 86 நாட்களில் ரொம்ப சிறப்பாக வழங்குகிறார். ஸோ மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரு அற்புதமான யோக வாழ்வு நிச்சயமாக உண்டு. குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவு நிலையில் இருந்து வந்த அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான அத்தனை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு இணக்கமான ஒரு இல்லற வாழ்வை நீங்கள் முன்னெடுப்பதற்கான ஒரு நேரம். திருமண தடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சடன்லியாக ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கான முயற்சி எல்லாம் மிகப்பெரிய தோல்வி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒரு அற்புதமான வாழ்க்கை துணை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை இது உருவாக்கி தருது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில்லை. ஸோ உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் மிக சிறப்பாக முன்னெடுக்கலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவியோடு. குறிப்பாக உங்களுடைய தொழில் முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையோட சப்போர்ட் நிச்சயமாக வேணும். நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய தொய்வும் தடைகளும் தாமதங்களும் தொழில் ரீதியான வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையும் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது இந்த காலகட்டத்தில் அப்படியே டோட்டலாக பாசிட்டிவாக மாறணும்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இதை சரியாக உணர்ந்து செயல்பட்டீர்கள் என்றாலே உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி உண்டு. அது பர்டிகுலராக சுயதொழில் செஞ்சுட்டுருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியான உதவிகள் வருதோ இல்லையோ, உங்களுக்கு தொழில் ரீதியான அபிவிருத்திங்கிறது தொழில் ரீதியான உதவிகள் எல்லாமே நிச்சயமாக வந்துடும். அரசு துறையிலிருந்து வரக்கூடிய ஆதாயங்களோ அல்லது அரசு துறை வழியிலிருந்து வரக்கூடிய கடன் உதவிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு தொழிலதிபராக உருவாவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். ஸோ கேட்ட இடத்துல இருந்தாலும் அந்த பொருளாதார உதவி இந்த காலத்தில் வந்து சேருது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடன் சுமையெல்லாம் குறையிறதுக்கான ஒரு நேரம் உண்டு. அந்த செஞ்ச தொழிலில் அந்த பண ரீதியான சிக்கல்களெல்லாம் மாட்டிகிட்ருக்கேன், இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு நேரம் எது அப்படின்னா இதுதான் சரியான நேரம். ஸோ இது ஒரு அற்புதமான கேப்பு. இந்த கேப்பில் வந்து உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் அழுத்தம் பதிவு செய்கிறோம். ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அப்படின்னா மகர ராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு வேலை அமையும். தகுதி திறமைக்கான ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரத்தோடு கூடிய ஒரு வேலை, பதவி உயர்வோடு கிடைக்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். நீண்ட காலமான அந்த பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னா அந்த விஷயமும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு நடைமுறைக்கு வருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். இது வந்து ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்கும் உங்களுக்கு. தனது 6ஆம் பார்வையால் சமசப்த ராசியாகப்பட்ட களத்திரஸ்தானத்தை வசீகரிக்கும் பொழுது இங்கே கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடே வந்துட்டுருக்கும். மன கஷ்டம், மன போராட்டம். ஸோ வாழ்க்கை துணை வந்து உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பேசுகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் அதிகமாகும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு முறையான ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை நீங்கள் முன்னெடுக்கணும். வாழ்க்கை துணையோட எக்காரணத்தை கொண்டு சில அனுசரிப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது, தேவையில்லாத ஒரு கருத்து சொன்னால் கூட அதை பற்றி பெரிய அளவில் மனசில் போட்டுக்காமல்
கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய தனித்திறமை ரொம்ப அதிக அளவில் வெளிப்படும். அதே சமயம் இந்த உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, வாக்கை தனது தொழிலாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், ஆன்மீக சுற்றுலா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்கள் அல்லது தொழில் அதிபர்கள், வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாமே இந்த 6ஆம் இட பார்வை தனித்திறமை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். 7.5 சனியின் தாக்கம் இருந்தாலுமே கூட இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. எக்காரணத்தை கொண்டு உங்கள் நண்பர்களோடு பகைச்சிக்க வேண்டாம், தொழில்முறை கூட்டாளிகளோடு பகைச்சிக்க வேண்டாம், பொதுமக்களோட எக்காரணத்தை கொண்டு முரண்பட்ட தன்மையில் நடந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய மேலதிகாரோட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குங்க. அரசியல்வாதிகள் அல்லது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை சேர்ந்த பெரிய மனிதர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெரிய மனிதர்களாக இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இந்த காலகட்டத்தில் நடந்துக்குங்க. அவங்கள்ட்ட எக்காரணத்தை கொண்டு இந்த கான்ட்ரோவர்ஷியான விஷயங்களில் பேசி சிக்கலில் போய் மாட்டிக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக முன்னெடுக்கணும். தனது சமசப்த பார்வையால் ஆயுள் ஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த போனஸ், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி போன்ற விஷயங்கள்லேருந்தெல்லாம் லாபத்தை கொடுப்பார். தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இந்த சேமிப்பின் வழியிலிருந்து நன்மைகளை முழுமையாக சுவீகரிக்கணும்னா அது இது சரியான நேரம். அதே சமயம் தங்களுடைய நண்பர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருளாதார உதவிகள்லாம் சில மாற்றங்களை தரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க, மகர ராசியை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும். திடீர்னு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அந்த வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்தி பிடிச்சிட்டு போயிட்டிங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஒரு தெளிவான சிந்தனை, அவசரப்பட்டு அந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா இந்த அதிர்ஷ்டத்தின் தாக்கம், திடீர் அதிர்ஷ்டத்தின் தாக்கம் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். கல்வியில் சிறு தடைகள் ஏற்படலாம். உயர்கல்வி, பட்டய படிப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் சில சின்ன சின்ன தொந்தரவுகளையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம். இதற்கெல்லாம் சரியான ஒரு முடிவுகளை நீங்கள் முன்னெடுக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்படணும். எக்காரணத்தை கொண்டு மற்றவங்க விஷயத்தில் போய் தலையீடு செஞ்சிடாதீங்க. அதுவும் பர்டிகுலர் இந்த கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போய் தீர்வு சொல்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தந்துவிடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ உங்களுடைய கவனம் முழுவதுமே உங்களுடைய சுய முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா எதிர்காலம் ரொம்ப அற்புதமாக அமையும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ தெளிவான ஒரு முடிவுகளை மேற்கொள்ளும் பொழுது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. தனது 10ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்குறார். குறிப்பாக சொல்லணும்னா இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். அது இந்த மேலை நாடுகளிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்ருக்கிறவங்க, கமிஷன் பேஸில் தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட சிவில் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்களை தர காத்திருக்கிறது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல அற்புதமான லாபங்களை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நேரமாக இது அமையும். இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அற்புதமான நற்பலன்கள் உங்களுக்கு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ பொது காரியங்கள் ஈடுபடும் போது மட்டும் மற்றவர்களுடைய ஆலோசனை கொஞ்சம் எடுத்துங்க. குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த என்ன மாதிரியான ஆலோசனை சொல்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அழுத்தம் பதிவு செய்யணும். பர்டிகுலராக உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்களை தருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருகிறது. உங்களுடைய தூய்மையான எண்ணமும் நேர்மையான ஒரு குணமும் உண்மையாக உழைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் மிகப்பெரிய அளவில் பிரபல்யப்படுத்தப்பட்டு ஒரு அற்புதமான ராஜயோக வாழ்வை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 1 மற்றும் 8ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் சாம்பல் நிறம் சிறப்பான சுபயோகங்களை தரும். சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதமான மாற்றங்களை தரும். வாழ்த்துக்கள்.